நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன் புதுமையிலே மயங்குகிறேன் அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே பின்னாடி எப்படி இருக்கு பின்னாடி கொஞ்சம் இதாக தான் இருக்கு அந்த இது வராது ஆமாம் என்ன விஷயம்னா இப்போ நம்ம இது வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் ரெண்டுமே அதனால நல்லா பவர்டாக இருக்கு இப்போ இதுவுமே அது பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் 90 வாட்ஸ் ஆகும் சார் இதுவும் பார்த்தீங்கன்னா 160 வாட்ஸ் ஆகும் இது கூட நான் லைட்டாக ஏற்றிருக்கேன் ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து வேணும் லைட்டாக கூட்டலாம் ஆனால் இந்த இதோட ஃப்ரீக்வன்சியும் அதுவும் லெவல் மேட்ச் பண்ணி தான் நான் அதை வச்சுருக்கேன் உங்களுக்கு அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்தேன்னா ஏற்றுறேன் ஆமாம் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கேட்குறது அட்லீஸ்ட் இது அப்படியே டல்லாக உட்காந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்படியே அதாவது பேக்ரவுண்டில் உட்காந்து பாட்டு கேட்குறாங்க இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் சைட்டில் வந்து பின்னாடி இருந்தாங்கன்னா அப்படியே சட்டு நம்ம சாதாரண இதில் கேட்குற மாதிரி போயிடும் கொஞ்சம் இது பண்ணினா கூட ஓகேவா இருக்கும் அதான் நல்லா பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் அது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி முன்னாடி குறைஞ்சிருச்சா இல்லை அப்படி எல்லாமே இண்டிவிஜுவல் ஓ ரைட் இதுல காதல் சடுகுடுன்னு ஒரு சொல்லுவாங்க அதை போடுங்க செம்மையா இருக்கும் காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு
Hi guys, welcome to Decibel Autohub. நம்மகிட்ட ஒரு XUV 500 கொண்டு வந்திருக்காங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3-way ஆக்டிவ் செட்டப்க்காக தான் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. இனிஷியலாக வந்து எனக்கு அந்த ஓஇ சிஸ்டம்லேயே என்னை வச்சு எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அதில் ஒரு 3-way செட்டப் பண்ணும்போது நமக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு 3-way செட்டப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா டிஎஸ்பி கொஞ்சம் ரொம்ப ஹையரண்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற UTX ஆல்பைனோட UTX M06 அது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஒரு பிளேயர் அது வந்து ஆக்சுவலாக இட் கேன் ஆக்ட் அஸ் பிளேயர், DSP, ஹை ரெசல்யூஷன் பிளேயர். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ் இருக்கிறதுனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அந்த பிளேயர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ESBயோட 2000 சீரீஸோட 3-way ஃப்ரண்ட்டில், ரியரில் 1000 சீரீஸோட காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுதான், டிரைவர்ஸ் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா DSP வந்து அகெயின் அதுவும் ஆல்பைனில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு DSP PXE 120 ஹை ரெசல்யூஷன். இது பார்த்திங்கன்னா 96 kHz 24 bit சாம்பிள் ரேட் எடுக்கக்கூடிய ஒரு ஹை ரெசல்யூஷன் DSP தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது 12 channel DSP, கம்ப்ளீட் ஆக்டிவ், எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் வேறு ஆக்டிவ் செட்டப். அது கூட ஒரு 4 channel, ஏன்னா இதில் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸை நம்ம பவர் பண்ணுறதுக்கு ஒரு 4 channel மொரேலோட அந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் ஆஸ் யூஷுவல் சவுண்ட் பூஸ்டர் ப்ளஸ் அந்த XUV 500 சப்வூஃபர் பெரிய பிரச்சனை, ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்குன்னே அந்த MTX ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அந்த சப்வூஃபர். ஒரு 10-inch சப்வூஃபர் MTXல ஷாலோ மவுண்ட் சப்வூஃபர். அதுக்கு இட் கம்ஸ் வித் பாக்ஸ். ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது, ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் மிச்சமாக இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருந்ததில்ல. அது எனஃப் அடிக்குவேட் பவர் இருக்குது, அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இட் வாஸ் ரியலி குட். அந்த ப்ராடக்ட் வந்து அது எக்ஸாக்டாக XUV 500க்குனே வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். கம்ப்ளீட்டாக டேம்பிங் பண்ணிவிட்டு நான் ஒன்லி டோர்ஸ் மட்டும் தான் பண்ணோம், மற்றதெல்லாம் பண்ணோம். 4 டோர் பண்ணிவிட்டு பானட் கேட்டிருந்தாங்க, பானட் பண்ணோம். டேம்பிங் மட்டும் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் ஆக்டிவ் செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம். டெமோவும் போட்டிருக்கோம். கஸ்டமர் ஸோ ஹாப்பி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்தது. ஏன்னா போத் ரெண்டுமே ஹை ரெசல்யூஷன்னால இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ட் ஆஃப் யூடியூப் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது சரி ரொம்ப பேஷனாக பண்ணுறது அப்சர்வ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு என்ன செட்டப்பில் போகலாம் அப்படின்றபோது ஆக்டிவ்னு ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னேன். ஸோ ஹீ செலக்டட் ஃபார் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அவரே டிஃபைன் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா நமக்கோட அவருக்கு அந்த நாலேஜ் எக்ஸ்டென்சிவ்னால. ஸோ பேசிக்காக நாங்கள் ஸ்பீக்கர்லேருந்து ஆரம்பித்து தென் 1 by 1 என்ன பண்ணோன்னா வி வென்ட் ஃபார் ஹெட் யூனிட் செட்டப்ஸு. ஸோ நம்ம கஸ்டமர் நம்மளோட என்ன அவுட்புட் குவாலிட்டி வேணுன்றதை பேஸ் பண்ணி அவர் வந்து அந்த ஹெட் யூனிட்ஸ் முதல் கொண்டு செலக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி செட் பண்ணார். அதேமாரி பார்த்திங்கன்னா DSP இது. ஸோ நமக்கு எது வேண்டாம் அப்படின்னோடனே சரி இது வேண்டாம் அப்படின்னோடனே உடனே நெக்ஸ்ட் ஆப்ஷனை ஒன்று டக்குன்னு டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணார். தென் கம்மிங் டு டியூனிங் வாஸ் எக்ஸலண்ட்டு. நம்ம முன்னாடி உட்காந்து கேட்டு பார்த்துட்டு திருப்பி பின்னாடி சார் இது பத்தலை அப்படின்னோடனே இது மாற்றணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்படியே ப்ராம்ப்ட்லி எஸ் டூயிங் இட். ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ஐ கேன் ரெக்கமெண்ட் எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் பூபதி சார். தேங்க்யூ சார்.